நம்ம படிப்பினை ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை பத்தி நம்ம படிப்பினைகளை கடந்த 2 மாதங்கள் முன்பாக கேட்டிருப்போம் இல்லைங்களா? ஆவிக்குரிய வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் growth. அதே போல அதற்கு இணையாக இன்னைக்கு இந்த படிப்பினை இருக்க போகுது. நாம் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவதற்கு நமக்கு என்ன தேவை? ஆவியில பலன் தேவை. இது கண்டிப்பா நம்ம இயேசு அறிந்த பிள்ளைகளா நமக்கு ஆவில பலன் தேவை. கடந்த வாரம் கோயம்புத்தூர் சபையில ஆவியானவர் இந்த படிப்பினைகளை கொடுத்து கிருபை தந்தார். அதனால இது கோயம்புத்தூர் சபைக்கு மாத்திரமல்ல, நாம் அனைவரும் இந்த வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும், பயன் பெற வேண்டும், பக்தி வித்தி அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த படிப்பினை நாம் இன்று ஆராய்ந்து பார்க்க போறோம். அதாவது நமக்கு ஆவியில பலம் இருந்தாதான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனா ஆவிலம் பலம் இல்லாம நாம் எந்த காரியமும் செய்தால் சோர்வடைந்து விடுவோம். சோர்வடையாம நம்ம எல்லாவற்றையும் செய்ய நமக்கு தேவை பலன். எந்த பலன்? அந்த பலத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? ஏன் பலன்றலா இருக்கிறார்கள் என்று ஒவ்வொன்றாக நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். முதல்ல வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பு 4ஆம் அதிகாரம் 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ நம்மை பலப்படுத்துகிறவர் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்ம பலப்படுத்த முடியும். அப்போ அவருடைய பலன் நமக்குள்ள இருந்தால் எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை பாருங்க. விசுவாசத்தோடு கூறுகிற இந்த வார்த்தை என்னவென்றால், என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக செய்கிற வேலைகளில் இந்த ஆவிக்குரல் பலன் பெற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டத்திலே நமக்கு ஆவில பலன் வேண்டும். சோ முடிவு நிலைத்திருக்க நமக்கு பலன் வேண்டும். சோர்வடையாம ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நாம் வளர்வதற்கு நமக்கு பலன் தேவை. நம்முடைய மாம்சத்துக்கு பலத்துக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை 3 வேளை உட்கொள்கிறோம். ஆனா நம்ம ஆவிக்கு பலன் மிக மிக அவசியம். அப்ப தேவனுடைய வார்த்தை மூலமாக நாம் ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும், விசுவாசம் மூலமாகவே. அப்ப அந்த பலத்தை பெற்றுக்கொண்டால் நாம் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் கிடைக்கும் என்று பார்க்கிறோம். அதே போல என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பார்த்தோம். அதே போல இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 4:10 வாசிக்கலாம். அதே போல 4:11 வாசிக்கலாம். 1 பேதுரு 4:11. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். ஒருவன் போதித்தால் எப்படி போதிக்க வேண்டுமா? என் சொந்த வார்த்தைகள் அல்ல, என்னுடைய முன்ன நடந்த காரியங்கள், ஹிஸ்டரி அல்லது உலகத்தில் நடக்கிற காரியங்களை வைத்துக் கொண்டு போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது போதனை அல்ல. எப்படி போதிக்கணுமா? தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க வேண்டும். அப்ப நம்ம போதிக்கும் போது ஒவ்வொரு வசனம் தேவ வார்த்தையின்படிதான் இருக்க வேண்டும். கேள்வியும் தேவனுடைய வசனத்தின் மூலமாகவே, அதே போல பதிலும் தேவனுடைய வசனத்தின் மூலமாக இருக்க வேண்டும். கேள்வியும் பதிலும் வசன நிமித்தமாக தான் இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய வார்த்தையின்படிதான் நம்ம போதிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதே போல ஒருவன் உதவி செய்தால் எப்படி செய்ய வேண்டுமா? தேவன் தந்தருள பலத்தின்படி செய்ய கடவன். உதவின் என்று பார்க்கும்போது தமிழ்ல, ஆங்கிலத்தில் பார்க்கும்போது மினிஸ்டர் என்று எழுதப்பட்டிருக்கும். ஊழியம், கர்த்தருக்காக நாம ஊழியம் செய்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ஊழியம் செய்வதற்கு, ஊழியம் என்பது சேவை என்று அர்த்தம். அப்போ தேவனுக்கு நம்ம சேவை செய்யும் போது தேவன் தந்தருள பலத்தின்படிதான் செய்ய வேண்டும். நம்முடைய மாம்ச பலத்தினால் அல்ல, ஆவியில பலன் கொண்டு நாம் செய்ய கடவோம் என்று பார்க்கிறோம். அப்போ நம்முடைய சுய எண்ணத்தோட நாம் ஒருபோதும் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. அப்போ ஆவியானவர் தந்த பலத்தின்படிதான் நாம்
தேவனுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியும், அவருக்கு சேவை செய்ய முடியும். அப்போ அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் மட்டுமே அவருக்கு நாம் சேவை செய்ய முடியும். அதே போல நாம் நம் உள்ளான மனுஷனில் பலப்படுவது அவசியம். நம்ம வெளி தோற்றத்துல பார்ப்பதற்கு மாம்சத்துல சாதாரண மனுஷர்கள் போல் இருக்கக்கூடும். ஆனால் நம் உள்ளத்திலே பலன் இருக்கிறதா, நம்முடைய ஆவியில பலன் இருக்கிறதா, அதுலதான் அதிகமா பலப்பட வேண்டும். வாசிக்கலாம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16-19. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமேன். ஆமேன். நீங்கள் அவருடைய ஆவியினாலே, எப்படியா? அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையா பலப்பட வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். இயேசு கிறிஸ்து அறிந்த நாம் வசந்த கேட்பது மாத்திரமல்ல, அதை கை கொள்வது அவசியம். கை கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படுவது அவசியம். அப்போ விசுவாசனாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேறொன்று நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழம் உயரமும் என்னதென்று உணர்ந்து கொள்வது அவசியம். அதே போல அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தை நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் எபேசு பட்டணத்துக்கு கூறுகிறார். அப்போ நம்ம எதுல பலப்பட வேண்டுமா? நம்முடைய உள்ளான மனுஷனில் வல்லமைய பலப்படுவது அவசியம். எப்படி? அவருடைய ஆவியினாலே நம்ம பலப்படுவது அவசியம். அப்போ ஆவியில பலன் கொண்டு விசுவாசத்தில் நாம் வேறொன்று நிற்க வேண்டும். அப்ப விசுவாசனாலதான் கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசமா இருக்கிறார். அப்ப நம்முடைய இருதயங்களில் எதனால எப்படி வாசமா இருக்காரு? விசுவாசனாலதான், இல்லைங்களா? வாசிக்கலாம். அடுத்தது அப்போஸ்தலன் பவுல் தன்னை எப்படி பலப்படுத்தி கொண்டார்? ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். பவுல் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். 2ஆம் வானம் 3ஆம் வானத்துக்கு சென்று வந்ததை தரிசனம் பார்த்து விட்டு, அதை குறித்து நான் மேன்மை பாராட்டக்கூடாது என்று அவன் ஒரு வார்த்தையை கூறுகிறான். ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான் ஆண்டவருக்கு முன்பாக. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-9. கொரிந்தியர் 12:7-9 வாசிக்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு நூல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமீன். ஆமீன். ஓகே. சிஸ்டர்ஸ் வாய்ஸ் கேக்குதா? ஓகே, சரி. சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. பவுலுக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. பாத்தீங்கன்னாக்கா யாரோ ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்கீங்க. தயவுசெய்து அட்மிட் எல்லாம் பண்ணாதீங்க. வீடியோ எல்லாம் மியூட் பண்ணுங்க. டாமினிக் பிரதர். ஓகே. பிரதர் சிஸ்டர்ஸ் ஆடியோவை தயவுசெய்து அன்மியூட் பண்ணாதீங்க. அதிகமா டிஸ்டர்பன்ஸ் வருது பைபிள் ஸ்டடி இருக்கும்போது.
எல்லாரும் மியூட் பண்ணிக்க. வசனம் வாசிக்கிற ஒருத்தர் மட்டும் தான் அன்மியூட் பண்ணணும். தயவுசெய்து யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க. அடிக்கடி டிஸ்டர்ப் ஆனா வசனம் கேட்க முடியாது. ஓகே, இங்க பவுலுக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. பாத்தீங்கன்னாக்கா அவன் 14ஆம் வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தவனோ சரீரத்துக்கு புறம்பா இருந்தவனோ அதை அறியேன். இந்த தரிசனத்தை பவுல் பார்த்த பிறகு, அதாவது பவுலுக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு. நான் என்னை உயர்த்தக்கூடாது, எனக்குள்ள மேன்மை வரக்கூடாது என்பதற்காக எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களை குறித்து மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த முள் என்பது பலவீனம். பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. பலவீனம் என்பது பவுலுக்கு வியாதி அல்ல. சிலர் நினைப்பது என்னவென்றால் பவுலுக்கு வியாதி இருந்தது, அதுதான் பலவீனம் என்று நினைக்கிறார்கள். பவுலுக்கு வியாதி அல்ல. பலவீனம் என்பது அதாவது கர்த்தர் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்து நிமித்தமாக வருகிற பாடுகள், உபத்திரங்கள் குறித்து தான் பவுல் இங்க கூறுகிறார். பவுலுக்கு அநேக உபத்திரங்கள் இருந்தது இல்லைங்களா? எல்லா இடங்களையும் போகிற இடத்துல அவருக்கு அநேக உபத்திரங்கள் இருந்தது. அவர் 3 தடம் விழாவினால் அடி வாங்கினார். அவர் எப்படி இருந்தாரா? குளிரில, மழையில, தூக்கம் இல்லாம தான் இருந்தார். இப்படிப்பட்ட உபத்திரங்கள் அதிகமாக பவுலுக்கு இருந்தது. அதுதான் பலவீனம் என்று பார்க்கிறோம். அப்போ என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அது அதிகமா இருந்தால அந்த உபத்திரம் பவுல் கர்த்தர்கிட்ட வேண்டிக் கொண்டான். எப்படி என்றால் அது என்னை விட்டு நீங்கும்படி. அப்போது கர்த்தர் ஒரு வார்த்தை கூறுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். அப்போ ஆண்டவர் பவுலை திடப்படுத்துகிறார். எப்படி? என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூர்ணமா விளங்கும் என்று சொன்ன உடனே பவுலுக்கு அதுல மிகவும் சந்தோஷம் உண்டாயிற்று. அப்போது பவுல் கிறிஸ்துவின் வல்லமையின் மேல் தங்கும்படி என் பலவீன குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் அறிக்கையிடுகிறான். பாருங்க, அப்போ நமக்கும் கூட இன்று இயேசு கிறிஸ்து நாமத்து நிமித்தமாக பாடுகள் இருக்குமானால், உபத்திரம் இருக்குமானால் நாமும் இதைதான் சொல்ல வேண்டும். அதே போல நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேலதான். அப்போது அவருடைய கிருபை என்றென்றைக்கு நமக்குள்ள இருக்கும். அந்த கிருபை தான் நம்முடைய பலவீனத்தில் கூட அவருடைய பலம் நம்மளை பலப்படுத்தும் என்று பார்க்கிறோம். அதான் பவுல் கூறுவதை பாருங்க, என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன். அப்ப கர்த்தர் கொடுக்கிற பலன் பூர்ணமாய் விளங்கும் நம்முடைய பலவீனத்துல. அப்படி அவருடைய கிருபை நமக்குள்ள இருந்தா கண்டிப்பா நாம ஆவியில பலன் கொள்வோம். அப்போ பவுலுக்கு பலவீனம் இருந்தது, ஆனாலும் கூட மாம்சத்தில் பலவீனம் இருந்தாலும் கூட ஆவில பலன் கொண்டான். எப்படி? கர்த்தருடைய கிருபையினாலதான். அப்ப பலன் கொண்டு பவுல் கூறுவதை பாருங்க, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாட்டுவேன் என்று பவுல் கூறுகிறான். அதே போல அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஒருபோதும் பவுல் சோர்வே அடையவில்லை, துக்கப்படவும் இல்லை. அவர் என்ன கூறுகிறார்? நான் பிரியப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா அவருடைய கிருபை என் மேல் இருக்கிறது. அப்போ நம்முடைய பலவீனங்களில் நம்மளை பலப்படுத்துகிறது கர்த்தர் ஒருவர் தான். அப்போ ஆவிலன் பலன் கொள்ள நாம் கர்த்தருக்குள்ள இருப்பது அவசியம். வாசிப்போம், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10. 18:9-10. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பாருங்க, கர்த்தர் அந்த ராத்திரியில பவுலுக்கு தரிசனமாகிறார். ஏன்னா பவுலுக்கு அதிகமான இடுக்கங்கள் இருந்துச்சு, எதிர்ப்புகள், போராட்டங்கள், அநேக இடங்கள் பாடுகள் இருந்தது. பவுல் சோர்வு அடையக்கூடாது என்பதற்காகவே கர்த்தர் தரிசனமாகி அவரை பலப்படுத்துகிறார்.
எப்படி? நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே என்று ஆண்டவர் பவுல பலப்படுத்துகிறார். அப்போ நான் உன்னுடைய கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். இந்த வார்த்தை கூறின உடனே பவுல் திடமனதோடு பலப்பட்டு மறுபடியும் சிஸ்டர் அறிவிக்கும் பணியை தொடர்கிறான். ஒருபோதும் பவுல் சோர்வடையே இல்லை. கர்த்தருக்காக அவர் முடிவு பறந்தும் அவர் ஓட்டத்தை நிறுத்தவே இல்லை. சந்தோஷத்தோடு கூட அவர் கர்த்தருக்காக ஓடினார். ஏன்னா கர்த்தர் தந்த பலத்தினாலதான் கர்த்தருக்காக அவர் ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 2:3-5 வாசிக்கலாம். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் இடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாகிறாமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. ஆமென். பாருங்க, இங்க சொல்றார் பவுல், அதாவது அல்லாமலும் நான் பலவீனத்தோடு பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடு உங்களிடத்தில் இருந்தேன். ஆனாலும் கூட உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படிக்கு. அப்படி நம்முடைய விசுவாசம் மனுஷ ஞானத்தினால் நிற்காது, ஆனா தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படிக்கு என் பேச்சும் சரி என் பிரசங்கமும் சரி மனுஷர் ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதா இல்லாம ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டு இருந்தது என்று பவுல் கூறுகிறான். அப்போ நம்முடைய விசுவாசம் எதனால் பலப்பட வேண்டும்? மனுஷருடைய ஞானத்தினால, தேவனுடைய பலத்தினால்தான் நம்முடைய விசுவாசம் பலப்பட வேண்டும். அப்போ பவுல் சொல்வது போலவே என் பேச்சும் சரி என் பிரசங்கமும் சரி அது மனுஷர் ஞானத்துக்குரிய நயவசனமா இல்லாம ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டு இருந்தது. அப்ப நம்முடைய சுவிசேஷம் நாம் அறிவிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது மனுஷ பேச்சினால் இல்லாம மனுஷ ஞானத்துக்குரியதா இல்லாம தேவன் தன்னை பலத்தின்படி நாம் ஒவ்வொன்று காரியங்களும் செய்கிறோம். நாம் பேசுகிற வார்த்தைகளும் சரி, தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற விஷயத்திலும் சரி, ஆவியினாலும் பலத்தினாலும் நாம் உறுதிப்படுவது அவசியம். ஆனா கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார் அல்லவா? ஆனா எப்போது நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார்? நாம் நல்லவரா இருக்கும்போதா? இல்ல, நாம் பாவிகளா இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதை நாம் அறிய வேண்டும். வாசிப்போம் ரோமர் 5:6-8. அன்றியும் நான் பலனற்றவளாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமீன். பாருங்க, நாம் பலனற்றவளா இருக்கும் போதே, எப்போதான்? நாம் பலனற்றலா இருக்கும்போதுதான் குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமருக்காக மரித்தார். எந்த பலன் பத்தி இங்க பார்க்கிறோம்? மாம்ச பலத்தை பத்தி அல்ல. ஆவியல் பலனற்றல் போல் இருக்கும்போது அக்காலத்திலே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமருக்காக மரித்தார். பாவிகளுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரித்தார், நீதிமான்களுக்காக அல்ல. எப்போது? நாம் பலனற்றலா இருக்கும்போதுதான். ஆனா நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்து தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்ப நமக்கு ஒரு காலத்துல தூரமா இருந்தோம், கர்த்தருக்கு அந்நியரா இருந்தோம், இயேசு அறியாதவர்கள் போலதான் இருந்தோம். அப்போ ஆவில பலன் இல்லாதவர்கள் தான் இருந்தோம் அந்த காலத்துல. அந்த காலத்துல தான் குறித்த காலத்தில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஏனால் நாம் ஆவில பலன் கொண்டு அவருக்குள் நாம் விசுவாச நிலை கொண்டு இருப்பதற்காகவே அக்காலத்திலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். அக்கிரமக்காரர் இந்த நமக்காக மரித்தார் என்பதை பார்த்தோம். வாசிக்கலாம் ரோமர் 1:16 வாசிக்கலாம். ரோமர் 1:16.
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். ஆமீன். எது தேவ பலனா இருக்கிறதா? கிறிஸ்துவ சுவிசேஷத்தை குறித்து நான் ஒருபோதும் வெட்கப்படேன். நாமும் அப்படிதான் இருக்க வேண்டும். ஒருபோதும் நாம் கிறிஸ்துவுக்காக சுவிசேஷம் அறிவிப்பதில் வெட்கப்படவே கூடாது. நாம் பிரியப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். அவருக்காக நம்முடைய ஜீவனையும் கொடுக்கவும் நாம் பிரியப்பட வேண்டும். ஒருபோதும் சுவிசேஷத்தை குறித்து நாம் வெட்கப்படக்கூடாது. அதுதான் பவுலும் கூறுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் ஒருபோதும் வெட்கப்படேன். அதே போல முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு எது தேவ பலனா இருக்கிறதா? சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தை தேவ பலனா இருக்கிறது. அப்போ நாம் ஆவியில பலன் கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை தான் ரட்சிப்பு உண்டாவதற்கு நமக்கு பலனா இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதான் பவுல் கூறுகிறார், நான் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை இயேசு அறிவிக்க. ஏன்னா கிரேக்கரானாலும் சரி யூதரானாலும் சரி, விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு எது பலனா இருக்கிறதா? இந்த சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தை தேவ பலனா இருக்கிறது. அப்ப நாம் ரட்சிப்பு அடைவதற்கு தேவ பலனா இருப்பது தேவனுடைய வார்த்தை. வாசிப்போம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். அதாவது நம்ம சிலர் அதாவது பாவத்தை நிமித்தமாக வியாதிப்பட்டிருப்பாங்க. நம்ம வேதத்தை கூட பார்க்க முடியும். அப்போ இந்த வியாதி, சின்ன பாவத்துக்கு சின்ன வியாதி, பெரிய பாவத்துக்கு பெரிய வியாதி இருக்கும். அதனால அந்த வியாதி பாவத்தை நிமித்தமாக இருப்பதனால் அந்த பாவங்களை அறிக்கை செய்யும் போது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது அந்த வியாதியிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். அதே போல அப்படி ஒரு சம்பவத்தை நாம் வேதத்திலிருந்து ஒருவனை பார்க்கலாம். அவன் வியாதியிலிருந்து விடுபட்ட போது அவன் பலன் கொண்டான். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3 1-8. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென். பாருங்க, அதாவது 9ஆம் மணி நேரத்துல பேதுரு யோவான் என்ன பண்ணாங்க? தேவாலயத்துக்கு போனாங்க. தேவாலயம் இருந்தது அன்னைக்கு. இன்னைக்கு தேவாலயங்கள் அல்ல. ஏன்னா கைகளெல்லாம் கட்டப்பட்ட கோவில்கள் அவர் வாசம் பண்ண மாட்டார். அன்றைக்கு தேவாலயம் இருந்தது. ஒரே தேவாலயம் எருசலேம்ல சாலமன் கட்டின ஆலயம் இருந்தது. ஆனா கிறிஸ்து நமக்காக மரித்த நிமித்தமாக இன்று தேவாலயங்கள் தேவையில்லை. ஏனால் அவர் வசிக்கிற ஸ்தலம் நம்முடைய இருதயம் என்று பார்க்கிறோம். அப்போ அன்னைக்கு என்ன நடந்தது? அப்போது தன் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியா பிறந்த ஒரு மனுஷன் இருந்தான். பிறக்கும் போதே சப்பானியா நடக்க முடியாத ஒரு மனுஷன். அவனை என்ன பண்ணாங்க? எடுத்துக்கொண்டு போய் அலங்கார வாசல் அருகே அவனை வைத்து விட்டு பிச்சை எடுக்கும்படி அங்க அவங்க அமர செய்வான். அப்போது பேதுரு யோவானும் வரும்போது அவன் என்ன பண்ணுவான்? வரப்போவங்களெல்லாம் தேவனிடத்தில் பார்ப்பான். ஏதாவது கிடைக்குமா, காசு கிடைக்குமா, ஏதாவது கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு போற வரவங்க முகத்தை பார்ப்பான். அதே போல பேதுரு யோவானும் நடந்து வரும்போது அவன் பேதுரு யோவானை பார்க்க ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்கும்போது அவனை உற்று பார்த்து பேதுரு யோவானை சொல்றாங்க, எங்களை நோக்கி பார் என்று சொல்லிவிட்டு அவன் அவனிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவளை நோக்கி பார்த்தான். சோ ஏதாவது கொடுப்பாங்களா எனக்கு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பதான் மட்டும்தான் அவன் பார்க்கிறான். அவனுக்கு தெரியாது அவன் எழுத நடக்க போறான், அவன் குதித்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த போக போறான் என்பது ஒருபோதும் அவன் அறியவில்லை.
அவனுடைய எண்ணம் எல்லாம் ஏதாவது எனக்கு கிடைக்குமா, நான் பிச்சை எடுக்கிறேனே, இவங்க ஏதாவது கொடுப்பாங்களா, அதற்காக உற்று பார்க்க சொல்றாங்களே என்று அந்த எண்ணம் மட்டும்தான் அவனுக்கு இருந்தது. ஆனால் அப்போது பேதுரு ஒரு வார்த்தை கூறுகிறான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்கிட்ட வெள்ளியும் கிடையாது பொன்னும் கிடையாது என்கிட்ட, ஆனா என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அது என்னது? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லும் போது உடனே வலது கையினால பிடித்து தூக்கின உடனே ஒரு செகண்ட்ல, ஒரு நிமிஷத்துல என்ன நடந்தது? உடனே அவருடைய கால்களுக்கு கரடுகளும் பலன் கொண்டது. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்தை, ஒருத்தனுடைய பாவத்தை மன்னித்தால் அவனுடைய சரீரம் கூட பலன் அடையும். அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் இந்த வியாதி வெளியே போகும்போது, பாவம் மன்னிக்கப்பட்டால் வியாதி வெளியே போயிடும். அப்ப பலவீனம் இருக்கும்போது, பலனற்றா இருக்கும்போது, பாவம் இருந்தா நமக்கு பலவீனம் இருக்கும் சரீரத்துல. நடக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பாவம் இருந்தது. அதே போல சிலருக்கு இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, அதாவது பல விதமான வியாதிகள் இருக்கக்கூடும். சின்ன சின்ன வியாதி, பெரிய பெரிய வியாதி, இல்ல 1 வருஷம் 2 வருஷம் தீராத வியாதிகள் இருக்கக்கூடும். ஆனா அது எதன் நிமித்தமாக அந்த வியாதி வென்றது என்பதை அறியாமலே அநேகர் உண்டு. அதை அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் போது, மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்யும் போது, கர்த்தர் மன்னிக்கும் போது அந்த வியாதி படுக்க நீங்கி சுகமாய் நடந்து செல்ல முடியும். அப்ப இவனுக்குள்ள அந்த பலன் வந்தவுடனே அவன் கால்கள் பலன் கொண்டது, எழுந்து நடக்க செய்தான். அவன் என்ன பண்ணா? துதித்து நின்று நடந்து குதித்து சந்தோஷத்துடனே துதித்து கொண்டு அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவனுக்குள்ள விசுவாசம் வந்தது என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். அடுத்தது, சிலருக்கு தவறான எண்ணங்கள் ஏன் வருகிறது? சிலர் வேதத்தை அறிகிறார்கள், வாசிக்கிறாங்க, ஆனால் அது புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்களுக்கு அவர் எண்ணங்கள் ஆவிலான் பலப்படாதபடிக்கு மாம்சத்திலே அதை பார்க்கும்போது அதை புரிந்து கொள்ளாமல், அதை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. ஆனால் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஆவியானுடைய பலத்தினால் அதை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்வது அவசியம். அப்ப தவறான எண்ணங்கள் வருவதற்கு காரணம் அவருடைய வல்லமை குறித்தோ வேத வாக்கியங்கள் குறித்து அறியாமல் இருப்பதனால் தவறான எண்ணங்கள் வருகிறது. வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். ஆமென். ஆமீன். தப்பான எண்ணம் ஏன் கொள்கிறார்கள்? ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் வேத வாக்கியங்களையும் அதே போல தேவனுடைய வல்லமையும் இரண்டையும் அறியாமல் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு தப்பான எண்ணம் வருகிறது. இன்றும் கூட அதே போலதான் வேதத்தை நம்ம ஆராய விட்டால், அவருடைய வல்லமை குறித்து அறியாம போயிட்டோம்னா நமக்கும் கூட தவறான எண்ணங்கள் வந்துவிடும், தவறான சிந்தைகள் வந்துவிடும். அப்ப அந்த தவறான எண்ணங்களிலிருந்து வெளியே வர நம் வேதத்தை ஆராய வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமை குறித்து நாம் ஆராய்ந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவில பலன் கொண்ட பிறகுதான் நாம் பலப்பட முடியும் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 31:10. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஆமென். பாருங்க, தாவீது கூறுவதை பாருங்க. என் பிராணனின் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழித்து போயிற்று. அதே போல என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. தாவீது ராஜாவாக அரசாண்டு கொண்டிருந்தான். ஆரம்பத்துல ஆண்டவர் தான் தாவீது அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஏற்படுத்தினார். சவுலை தள்ளிவிட்டு தாவீதை தேர்ந்தெடுத்து சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சில நாட்கள், சில வருடங்கள் சென்ற பிறகு 2 விதமான தேவனுக்கு விரோதமான பெரிய பாவத்தை செய்து விட்டான். ஒன்று விபச்சாரம், அதை மறைப்பதற்கு கொலை. இவ்விரண்டு பாவத்தின் நிமித்தமாக அவன் தேவனுடைய பலத்தை இழந்து போனான் என்று பார்க்கிறோம். தோல்வி அடைந்தான், இடுக்கத்தில் போனான், நெருக்கத்தில் போனான் என்று பார்க்கிறோம். பிறகு நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக எச்சரிக்கப்படும் போது அவன் தான் செய்த பாவத்தை உணர்ந்தான். ஆனா அந்த பாவத்தை விட்டு
அதாவது அறிக்கை செய்து அந்த பாவத்தில் வெளிவர சில காலங்கள் பிடித்தது, சில மாதங்கள் கழித்தது. அதனால அந்த வீட்டுக்குள் பட்டை வந்தது. அப்சலோம் இறந்து போனான். அவன் செய்த பாவம் அதே போல அவன் பிள்ளைகளும் அவன் மறைமுகமாக செய்த பாவங்களை பிள்ளைகள் வெளியரங்கமாக வெளிச்சத்து செய்தார்கள். நாத்தான் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறியது பார்க்கிறோம். அது நிமித்தமாக மிகவும் சஞ்சலப்பட்டு தாவீது தன் இருத்தை உடைக்கப்பட்டனாக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனஸ்தாபப்பட்டான். அப்போதுதான் என் பிராணனை சஞ்சத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழித்து போயிட்டு ஆண்டவரே, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்தது. நான் செய்த பாவத்தின் நிமித்தமாகவே என் பலன் குறைந்து விட்டது. ஆவில நான் பலற்றனா இருக்கிறேன். என் பலன் எங்கே? அதனால் என் உடம்புகள் உலர்ந்து போயிட்டு ஆண்டவரே என்று கர்த்தர் முன்பாக பாவ அறிக்கை செய்து பிறகு மனம் திரும்பி கர்த்தர் முன்பாக பாவ அறிக்கை எடுக்கிறான். சுத்த இருத்தல் எனக்குள் சிருஷ்டித்தருளும் என்று தாவீது வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்ப பாவம் செய்யும் போது நம்முடைய உள்ளான பலன் அது இழந்து போகிறோம் என்று பார்க்கிறோம். தாவீது கூட அதனால்தான் தன் உள்ளான பலத்தை இழந்து விட்டான். அதே போல யார் பாக்கியவான் என்று சொல்ல முடியும்? வாசிக்கலாம். சங்கீதம் 84:5. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென். ஆமென். யார் பாக்கியவான்கள்? நாம் பாக்கியவான்களா? ஆம், நாம் பாக்கியவான்களான். ஆனால் அவருடைய பலன், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், அப்ப அவருக்குள் நாம் பலன் கொண்டால் தங்கள் இருதயங்களில் செவ்வியான வழியிலே கொண்டிருக்கிறவர்களுக்கு பாக்கியவான்கள். எதுல செவ்வியான வழி? இருதயங்களில் செவ்வியான வழி. அவங்கதான் பாக்கியவான்களா? அப்ப அவருக்குள் பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வியான வழியில் நடந்தால் அவர்கள்தான் இந்த உலகத்திலே பாக்கியவான்களா இருப்பார்கள். வாசிகளா 2 கொரிந்தியர் 13:3-4. கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். ஆமென். ஆமென். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தில் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டார்? மாம்சத்தில் பலவீனப்பட்டுதான் சிலுவையில் அறையப்பட்டார். அதான் பார்க்கிறோம். பவுல் கூறுவதை பாருங்க. அவர் பலவீனத்தினால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் கூட மாம்சத்துல தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவர்கள் பலவீனனாய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலே அவரோட கூட இருப்போம். இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக பாடுகள் அனுபவிச்சார். சரீரத்துல பாடுபட்டார், அவர் அவமானப்பட்டார். அதே போல முள்கிடம் சுமந்தார், வாரினால் அடிக்கப்பட்டார், அநேக அடிகள் அடிக்கப்பட்டது, தன் ரத்தத்தை சிந்தினார். ஒரு சொட்டு ரத்தம் கூட வைத்துக் கொள்ளாமல் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக பாடுகள் அனுபவிச்சார். ஏன்னா மாம்சத்துல அவர் பலவீனப்பட்டார். அவர் பலவீனத்தினால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் கூட ஆனா தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் இல்லைங்களா? மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அதே போல பவுல் கூறுவதை பாருங்க. அப்படி நாங்களும் கூட அவருக்குள் பலவீனனா இருந்தும் கூட உங்களிடமா விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலே அவரோடு கூட பிழைத்திருப்போம். அப்ப நாம் பிழைத்திருப்பது மாம்ச பலத்தினால் அல்ல, தேவனுடைய வல்லமையினால் அவருடைய பலத்தினால் தான் நாமளும் பிழைத்திருக்கிறோம். வாசிக்கலாம். அடுத்தது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கலாம்.
தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பவுலுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருந்ததா? எப்படிப்பட்ட கிருபை? தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபை. அப்ப கிருபை என்பதே ஒரு பெரிய வரம் தான். இன்னைக்கு நாம் வாழ்வது நம்முடைய பலத்தினால் அல்ல, நாம் செய்யற காரியம் எல்லாமே நம்முடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய சுத்த கிருபையினால் நாம் பிழைத்திருக்கிறோம். இது தேவன் கொடுக்கிற வரம் என்று பார்க்கிறோம். அப்புறம் அந்த அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபினாலே இந்த சுவிசேஷத்துக்கு நான் ஊழியக்காரன் ஆனேன் என்று பவுல் கூறினான். அதே போல பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதியினிடத்தில் சுவிசேஷமா அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருந்தது என்று பவுல் கூறுவது பாருங்க. அப்போ புறஜாதிக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி இயேசு கிறிஸ்து அந்த கிருபை எனக்கு கொடுத்தார். அப்போ பவுல் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த பலத்தினால், தேவனுடைய பலத்த சத்துவத்தினால் எனக்கு அளிக்கப்பட்ட வரம் என்று பவுல் கூறுகிறான். அப்ப இந்த வரத்தினால நான் ஊழியக்காரனானேன். யாருக்கு? புறஜாதி ஜனத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக நான் பலப்பட்டேன் ஆவிலேன் என்று பவுல் கூறுகிறார். கிருபையினாலே. வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. அதாவது நம் எல்லோரும் அறிந்திருக்கிற ஒரு நல்ல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பழைய ஏற்பாடுல இருந்து நம்ம எல்லோருக்கும் அறிந்த ஒரு வசனம் வாசிக்கலாம். 40ஆம் அதிகாரம் ஏசாயா 29-31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, அப்போ நாம் ஒருவேளை கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டத்திலே சோர்ந்து போகுமாகில் அந்த பலன் அவர் தான் கொடுக்க போறாரு. அப்போ ஆவிலும் பலன் பெற்றுக்கொள்ள வேண்டாம், அவரை நாம் தேட வேண்டும். ஆனா சோர்ந்து போறனுக்கு அவர் பலன் தராரு, கொடுத்து சத்துவம் இல்லாதற்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் இடறி விடுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, நாம் கர்த்தருக்கு காத்திருந்தால் இயேசு கிறிஸ்து வருவாரு, அவருடைய வருகை மிக சமீபமாயிற்று என்று அறிந்து அந்த வருகை மட்டும் விசுவாசத்தில் நிலைத்திருந்து காத்திருந்தால் நாம் புது பலன் அடைவோம். அடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த கழுகை பார்த்தீங்கன்னால் இந்த கழுகு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா, கழுகு நீங்க இந்த பட்டணத்தில் பார்க்கிற சிறு கழுகு அல்ல. உண்மையிலே கழுகு அதோட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிதா இருக்கும். ஒரு ஆட்டை தூக்கக்கூடிய அந்த அளவுக்கு வல்லமை உள்ளது அந்த கழுகு. ஒரு ஆட்டை அப்படியே தூக்கிட்டு போயிடும், அந்த அளவுக்கு பலன் கொண்டது இந்த கழுகு. அது தன் கைகளினால் அப்படியே 2 கால் அப்படியே தூக்கிட்டு போயிடும் கழுகு. ஒரு நாயோ இல்ல ஆடோ பார்த்துச்சுன்னா அதை அப்படியே தூக்கிட்டு போயிடும். ஆனா அப்படிப்பட்ட கழுகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது தன் பலனை எல்லாம் இழக்கும். அதோட சிறகெல்லாம் விழுந்து விடும் அப்படி. அதனால அது சிறகெடுத்து பறக்க முடியாது. ஏன்னா அதோட பலமே அந்த சிறைகள் தான் இருக்குது. அதுக்கு கழுகுடைய பலன் அது சிறைகளில் இருக்குது. அந்த பலத்தை எல்லாம் இழந்து விட்டு அந்த சிறைகள் மறுபடியும் வளர்றதுக்காக கொஞ்ச நாள் அமைதியாக அது காத்திருக்கும். காத்திருந்து அந்த புது சிறகு வரும்போது அது முன்னிருந்ததை புது பலன் அடைந்து வேகமாக சட்டைகள் அடைத்து பறந்து பலன் அடைந்து எழுந்து பறக்கும் என்று பார்க்கிறோம். அதான் இங்க பார்க்கிறோம், கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். யாரு? கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அவர் எழுந்து கழுகை போலவே எழுந்திருப்பார்கள் சட்டைகளை எழுத்து. அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அப்ப நாம் ஆவில பலன் கொண்டால் கர்த்தருக்காக நாமும் அதே போலதான் சோர்ந்து போக மாட்டோம், இளைப்படைய மாட்டோம். கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டத்திலே ஒருபோதும் நாம் சோர்வு அடைய மாட்டோம். அப்ப பலன் இல்லாவிட்டால் நாம் சோர்ந்து போவோம். ஏன் சோர்வு வருது? நமக்குள்ள ஆவில பலன் இல்லை, விசுவாசம் விழுந்து போகிறது. சோர்வு அடையும் போது விசுவாசம் இல்லாத சோர்வு அடைந்து விழுந்து போகிறோம், பலன் போல் இருக்கிறோம். அதனாலதான் நாம் ஒவ்வொரு நாளும் ஆவில பலன் கொண்ட வேண்டும்.
வாசிக்கலாம். அடுத்தது அதே போல ஆவியானவர் நாம் பெற்றுக்கொண்ட உடனே சிலர் உலகத்துல இருக்கிற இந்த அறியாத மக்கள் கிறிஸ்துவ என்ன சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த போதகர்கள் அப்படிதான் பேசுவாங்க. அதாவது பரிசுத்த ஆவியானவர் வந்தாக்கா முதல் அடையாளமே அந்நிய பாஷைன்னு சொல்லுவாங்க. இது வேதத்தின்படி சரியா, அல்லது பரிசுத்த ஆவி வந்த உடனே நாம சாட்சியா நிற்போமா? அந்த சாட்சியா நிற்பதற்கு பரிசுத்த ஆவியினுடைய பலன் தேவை. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஆமென். எவ்வளவு அருமையாக தேவ வார்த்தை கூறுகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்ன நடக்குமா? முதல்ல அப்ப பரிசுத்த ஆவி உங்க மேல வந்தாருனாக்கா, உங்களுக்குள்ள வந்தாருன்னா முதல்ல நடக்கிற அடையாளம் பலன். நீங்கள் பலனை பெற்றுக் கொள்வீர்கள். எந்த பலன்? மாம்சத்தில் அல்ல, ஆவில பலன் அடைவீங்க. நீங்கள் பலன் அடைந்த பிறகு என்ன நடக்கும்? அடுத்தது எருசலேம் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும், அதே போல அங்க மாத்திரமல்ல பூமியின் கடைசி பரிந்தம் யாருக்கு சாட்சியா இருப்போம்? இயேசு கிறிஸ்துக்கு நாம சாட்சியா இருப்போம். எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்று இயேசு கூறுகிறார். அப்ப பரிசுத்த ஆவி வந்தாக்கா முதல் அடையாளம் ஆவில பலன் கொள்வோம். நீங்கள் பலன் அடைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடைந்தவுடன் தான் இயேசு கிறிஸ்துக்காக நீங்க சாட்சியா நிற்க முடியும். எங்க வரைக்கும்? பூமியின் கடைசி பரிந்தம் இயேசுக்கு சாட்சியா இருப்பீங்க. ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தகுதி வேண்டும். எல்லோருமே இயேசு கிறிஸ்து அறிந்த மக்கள் பெற்றுக்கொள்வது அல்ல, இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க நான் பரிசா பெற்றுக்கொண்டேன் என்று. ஆனா வசனப்படிதான் அதை கண்டுபிடிக்க முடியும். இப்ப பார்த்தோம், ஒருத்தருக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குதா இல்லையா என்பது இந்த வசனம் நிமித்தமாக கண்டுபிடிக்க முடியும். ஆனா யாருக்கு கொடுக்கப்படும்? இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணினார். வாக்குத்தத்தின்படி அவர் கொடுப்பார். யாருக்கு? வாசிப்போம். அப்போஸ்தலர் 5:34 வாசிக்கலாம். அப்பொழுது சகல ஜனங்களும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாக காமாலியல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி 32 வசனம் வாசிக்கலாம். சாரி, 32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் நமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆமென். பாருங்க, நல்லா தெளிவா இருக்குது. அதாவது இல்லைங்களா, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி. அப்ப தேவன் பரிசுத்த ஆவியானவரை யாருக்கு கொடுப்பாரு? கீழ்ப்படுகிறவர்கள் மட்டும்தான். வசனத்தை கேட்கிறோம், கேட்டு கை கொண்டு நடந்தால், கீழ்ப்படிதால் மட்டுமே பரிசுத்த பெற்றுக்கொள்ள முடியும். கீழ்ப்படியாவிட்டால் வசனம் கேட்பு. நீ வசனத்தை எவ்வளவுனா வாசிக்கலாம். நீங்க பைபிள் காலேஜ் போறாங்க படிக்கிறாங்க 10 முறை படிச்சாலும் சரி, அவன் பட்டம் வாங்கினாலும் சரி, கீழ்ப்படியாவிட்டால் பரிசாவை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இன்னைக்கு அதுதான் போய் சொல்றாங்க, நான் பரிசாவை பெற்றுவிட்டேன், நான் ஒரு பெரிய போதகன் என்று கூறுவான். ஆனால் கீழ்ப்படியில் இருக்காது வசனத்துக்கு, அது பொய். அப்போ வசன நிமித்தமாக கண்டு அறிய முடியும் யாருக்குள்ள பரிசாவை இருக்கிறாரு இல்லை என்பதை. அப்ப கீழ்ப்படியவர்கள் மட்டும்தான் தேவன் பரிசாவை தருவாரு என்று மிக தெளிவாக இருக்கிறது வசனம். வாசிகள் நெகேமியா 8:10 வாசிக்கலாம். பார்வோன் இடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் இடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனங்களிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும். சிஸ்டர், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். ஆமென். உண்மையிலே நமக்குள்ள ஆவிலும் பலம் பெற்றிருக்கிறோமா? எது உண்மையான பலன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். எஸ்ரா என்ற ஒரு ஆசாரியன் இருந்தான். அவன் என்ன பண்றான், அதாவது இந்த வசனத்துல அதிகாரத்துல பார்க்கும்போது அவன் அந்த
அதாவது இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த ஃபுல் ஃபீட் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா? ஃபுல் ஃபீட்னு சொல்லி இன்னைக்கு அதுக்கான அர்த்தமே புரியல. இந்த ஃபுல் ஃபீட்ன்றது தேவையில்லாத விஷயம் இன்னைக்கு சபைகள்ல. ஆனா இந்த ஃபுல் ஃபீட் என்றால் நிகம் 8ஆம் அதிகாரத்தை 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா அங்கதான் பார்க்க முடியும் இந்த ஃபுல் ஃபீட். அந்த ஃபுல் ஃபீட் என்பது மரத்தில் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடம். இந்த பிரசங்க பீடம் தான் ஃபுல் ஃபீட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். ஆனா இன்றைய காலகட்டத்துல அந்த ஃபுல் ஃபீட் என்பது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா அன்னைக்கு ஆசாரன் இருந்தான். ஆசாரன் என்ன பண்ணுவான், அந்த பிரசங்க பீடத்தின் மேல் நின்று கொண்டு அவன் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பான். அப்ப எஸ்தர் கூட அதை செய்யும் போது அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவங்க அழுது ஆண்டவருக்கு முன்பாக மனசாவப்படுறாங்க. நாங்க பாவம் செய்து விட்டோம் என்று அறிக்கை. இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் அறிக்கை செய்யறாங்க. அறிக்கை செய்து துக்கத்தோட அவங்க அழும்போது பின்பு எஸ்ரா சொல்றான், நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குல அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், துக்கப்படாதீங்கப்பா. துக்கம் அடைய அவசியம் இல்லைங்க. மன மகிழ்ச்சியா இருங்கள். ஏன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் உங்களுடைய பலன். அப்போ நாம வந்து மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் நாம் துக்கப்படக்கூடாது. அப்போ எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதுதான் உண்மையான பலன். அப்ப நம்ம ஆவில பலன் கொண்டுவதற்கு வெளி தோற்றத்தில் தெரியுமா? ஆம், நமக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தோம்னாக்கா பலத்துல, தேவனுடைய பலத்துல நம்முடைய முகத்துல தெரியும். அப்ப கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதுதான் உண்மையான பலன் என்று பார்த்தோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17:22 வாசிங்க. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். ஆமீன். ஆமீன். பாருங்க, மன மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதுதான் உண்மையான பலன் என்று பார்த்தோம். அந்த மன மகிழ்ச்சி எப்படிப்பட்டது? அது நல்ல ஔஷதம் இல்லைங்களா? ஒரு நல்ல மருந்து. நம்முடைய சரீரத்துல வியாதி இல்லாம இருப்பதற்கு மன மகிழ்ச்சி தான் ஒரு நல்ல ஔஷதமா இருக்க போகுது. எப்படி? கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருப்பதுதான் ஔஷதம். அதுதான் உண்மையான பலன். அப்ப ஆவில பலன் கொண்டு மன மகிழ்ச்சியா இருப்போமாயில் அதுதான் நமக்கு ஔஷதம். ஆனா முறிந்த ஆவி எப்படிப்பட்டது? என்ன பண்ணுமா? எலும்புகளை உலர பண்ணும். அப்ப நாம் மன மகிழ்ச்சியா இருப்பதே கர்த்தருடைய சித்தம் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 119:28 வாசிக்கலாம். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். ஆமீன். பாருங்க, தாவீது கூறுகிறான், சஞ்சலத்தினால் என்ன நடக்குதான்? என் ஆத்துமா கரைந்து போகுது ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும், என்னை பலப்படுத்தும் என்று தாவீது ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்ப பாவம் செய்ததுனாலதான் அந்த சஞ்சலம் இருந்தது. அப்போ அவனுடைய ஆத்திரம் சஞ்சலப்பட்டது. அதனால கரைந்து போகுது ஆண்டவர் என் ஆத்துமா. அதனால தாவீது என்ன கூறுகிறான்? உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். அப்ப தேவனுடைய வசனம் தான் நம்மளை பலப்படுத்த முடியும் என்று பார்க்கிறோம். அப்போ உன் வசனம் கேட்கும் போதே நமக்குள்ளே ஒரு பலன் உண்டாகும். இந்த வசனத்தை வந்து நம்ம இருத சாட்சம்னாக்கா, நம்ம இருதத்தை ஏற்றுக்கொண்டால், அப்ப கேட்கிற ஒவ்வொரு வசதியும் நம்ம இருதயங்களை ஏற்றுக்கொண்டால் அதுதான் நம்ம பெரிய பலனா இருக்க போகுது. ஏன்னா வசனத்தை கேட்டவர்கள் தான் அந்த உண்மையை நன்மையா காத்து கொண்டு 30, 60, 100 பலன் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏன்னா அதுதான் பலன். வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமீன். நமக்கு ஒருபோதும் பயம் இல்லை. ஒரு காலத்துல இருந்தது பயம் இல்லையா? நம்ம எது கண்டாலும் அஞ்சுவோம், யாரு கண்டாலும் பேசுவதற்கு அஞ்சுவோம். இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நாம் போகும்போது சில இடங்களை பயப்படும். ஐயோ, அவங்க அடுத்து பேசும்போது அவங்களை திட்டி விடுவாங்களா, அடித்து விடுவார்கள்னு ஒரு பயம் இருந்தது அந்த காலத்துல. ஆனா எப்போது நாம பரிசாவை பெற்றுக்கொண்டு, கீழ்ப்படியும் போது பரிசாவை பெற்றுக்கொண்டு வசந்த கை கொண்டு நடக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு நாம் ஆவில பலன் கொண்டோம். அப்போ நமக்குள்ள பயம் இல்லை. அப்போ ஆவில பலன் கொண்டால் நமக்கு பயம் இருக்காது. ஏன்னா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. எப்படிப்பட்ட ஆவியை நம்ம கொடுத்திருக்கிறார்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் ஆவில பலன் கொண்டது
சாதாரண பலன் அல்ல, அது தெளிந்த புத்தியுள்ள ஆவி நமக்குள்ள இருக்கிறது. அதே போல நாம் அன்புள்ளா இருக்கிறோம். அன்பு நமக்குள்ள இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அன்பா இருக்கிறார். அப்ப பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்தார்னாக்கா நாம் அன்பில் நிலைத்திருப்போம். அதுதான் பெரிய பலனா இருக்குதுன்னு பார்க்கிறோம். வாசிப்போம். நீதிமன்றங்கள் 18:10 வாசிக்கலாம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். கர்த்தருடைய நாமம் என்ன? அதுதான் இயேசு. கர்த்தருடைய நாமம் இயேசு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்துக்கு பலத்த துருகம். நீதிமான் என்ன பண்றான்? அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னாக்கா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஸ்ட்ராங் டவர்னு இருக்கும். The name of the Lord is a strong tower. ஏன்னா அசைக்க முடியாத ஒரு கோபுரம் தான் ஸ்ட்ராங் டவர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க கடலோர பகுதியில பார்ப்பீங்க இல்லையா? இந்த கடலோர பகுதியில ஒரு உயரமான கோபுரம் இருக்கும். அது கடலோர ஓரத்துல இருக்காது. கடல் நடுவுல பாதி நடுவு கடவுல தான் இருக்கும். அது சில இடங்களை பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பெரிய அலைகள் ஒரு 20-30 அடி உயரத்துக்கு அலைகள் எழும்பும். அந்த கோபுரத்தை பாதி மூடிக்கொண்டால் கூட அந்த கோபுரம் அசைக்கப்படாது, அது விழுந்து விடாது. அது ஒரு ஒளி வரும். அந்த ஒளி எல்லா இடத்துலயும் ஒளி கொடுக்கும்படி மெசேஜ் ஓடிட்டு இருக்கு. அது முடிஞ்சோடனே வரேன். பிரதர் மியூட் பண்ணுங்க பிரதர். ஓகே. அந்த ஒளி எல்லா இடத்துல பரவும். அதனால அது எவ்வளவு அலை எடுத்தாலும் அலை வந்தாலும் கூட அந்த கோபுரம் அசையாது, விழுந்து விடாது. அது கடல்ல பாதி நடுக்கடல் தான் சில இடங்களை வச்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. அதே போலதான் அவருடைய நாமம் கூட அசைக்கப்படாத பலத்த துருகமா இருக்குது, பலன் உள்ளது. அப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு பலன் உள்ளது. ஏன்னா அதான் பாக்குறோம், இட் இஸ் a ஸ்ட்ராங் டவர்னு சொல்லி பார்த்தோம். அந்த நாமம், அந்த நாமத்தினால் பிசாசுகள் நடுங்கும், பேய்கள் நடுநடுங்க விலகி ஓடும். இயேசு என்ற நாமத்துக்கு பேய்கள் நடுங்கும். அதே போல அந்த நாமத்துக்கு வல்லமை உண்டு. பிசாசுகளை துரத்த முடியும், நோய்களை குணப்படுத்த முடியும், அற்புத அடையாள செய்ய முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட நாமம் தான் இயேசு நாமம் என்று பார்க்கிறோம். ஏன்னா அது பலனுள்ள நாமம், அசைக்கப்படாது என்று பார்க்கிறோம். அடுத்தது இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல ஒரு சுருக்கமா ஒரு விஷயத்த சொல்லிட, படிக்க வேண்டாம். அங்க பாத்தீங்கன்னாக்கா எலிசா என்ற தேவ மனுஷன் இருந்தான். அப்ப எலிசாவை பிடிக்கும்படி அசரிய ராஜா படைகளை அனுப்புறான். அப்ப சேனைகள் படைகள் அந்த பட்டணத்தை சுத்தி கொண்டு வளைத்து கொண்டு நிற்கிறது. ஆனா எலிசா ஒருபோதும் பயப்படல. என்ன எலிசாக்கு தெரியும், ஏன்னா அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அவனுடைய பலனே கர்த்தர் தான் அவனுடைய பலனா இருந்தது. அதனால ஒருபோதும் அவ்வளவு பெரிய படைகள் எலிசா பிடிக்கும்படி சுத்தி நின்றாலும் கூட அவன் தைரியமா தான் நின்று கொண்டிருந்தான். ஒருபோதும் கவலையே படல. ஆனா எலியாவோடு இருந்த ஒரு வேலைக்காரன் அவன் என்ன பண்ற, வெளியே பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு உள்ளத்துல ஒரு பயம் விட்டது. பார்த்து அவனுக்குள்ள ஒரு பயம் என்ன பண்றான், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்யும், இவ்வளவு பெரிய படம் இருக்குது, சுட்டி நிற்குது, ரதங்களும் பட்டணத்தை சுட்டி கொண்டு இருக்குது என்று பார்த்து விட்டு ஓடி சொன்ன உடனே, ஏன்னா அவனுக்குள்ள மாம்சத்துல அவனுடைய மாம்ச கண்கள் மட்டும் தான் இருந்தது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை அந்த வேலைக்காரனுக்கு. அதனால அவன் உள்ளத்துல ஒரு பயம். ஆனா எலிசாக்கு பயம் அல்ல. அதனால இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்கள் திறந்தரணும் என்று எலிசா விண்ணப்பம் பண்ணும்போது வேலைக்கான கண்கள் திறக்கப்பட்டது. திறந்த உடனே அந்த வேலைக்கான திறந்த உடனே எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையை நிற்கிறதை அவன் கண்டான். அப்பதான் வேலைக்காரனுக்கு விசுவாசம் வந்தது. அப்போ எலிசாவுடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. அவனை சுற்றி என்ன இருந்தது அவனை பார்க்க முடிந்தது. ஆனா அவனுடைய வேலைக்காரன் பார்க்க முடியாம இருந்தது. கண்களை திறந்த உடனே அப்பதான் தெரியுது. ஏன்னா அதுதான் எலிசா சொல்றாரு, அவர்களோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். அதனால பயப்படாதுன்னு சொல்லும் போது அவன் கண் திறந்த பிறகுதான் அவன் நம்பிக்கை உண்டாச்சு. இன்னைக்கு கூட நமக்குள்ள பயம் வர்றதுக்கு காரணம் என்ன? அவிசுவாசம். அப்ப தேவன் மேல விசுவாசம் இருக்குமானால் அந்த விசுவாசம் பலப்பட வேண்டும், உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். அப்ப எலிசாக்குள்ள பலன் இருந்தது. அதனால ஒருபோதும் பயப்படவில்லை. பலசாலிகள் சுற்றி நின்றாலும் கூட, ரதங்கள் குதிரைகள் எல்லாம் நின்றாலும் கூட
எலிசாக்கு விசுவாசம் இருந்தது. அப்ப நமக்கும் அப்படிப்பட்ட விசுவாசம் தேவை. ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்ப எதிரிகள் நம்ம சுற்றி கொண்டாலும் கூட, எதிர்த்து நின்றாலும் நம்ம ஆவியில பலன் கொண்டு இருக்க வேண்டும். வாசிக்கலாம். அடுத்தது 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11. ஆசாவின் ஆதியோடு அந்தமான நடபடிகள் எல்லாம் இதுவா பிரதர்? சாரி சார், ஒரு நிமிஷம். 1 நாளாகமம் 16:11. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென். ஆமீன். நம்ம எதை நாட வேண்டும், எதை தேட வேண்டுமா? ஆனா இயேசுவின் பிள்ளையாகிய நாம் இந்த உலகத்தையும் உலகத்தை இச்சைகளை நம்ம தேடக்கூடாது. ஆனா உலகம் அதன் போக்குல தான் போகும். அவங்க என்னப்படிதான் தேடி ஓடுவாங்க. ஆனா நாம் எதை தேட வேண்டும்? கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். தேடினால் கண்டடைவோம் என்று வாக்கு கொடுத்தாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தேடுங்கள் என்று கர்த்தர் கூறினார். எதை தேட வேண்டுமா? அவருடைய வல்லமை தேட வேண்டும், அதை நாட வேண்டும். அவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள அதை நாடுங்கள், தேடுங்கள் என்று கர்த்தர் கூறினார். அவர் சமூகத்தை எப்படி தேட வேண்டுமா? நித்தமும் தேட வேண்டும். இன்று மாத்திரமல்ல, நித்தமும் ஒவ்வொரு நாளும் முடிவென்னும் தேட வேண்டும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் மத்தேயு 22ஆம் அதிகாரம் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது ரோமர் 15ஆம் அதிகாரம் 13. 15-13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். பாருங்க, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அப்போ கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையில பெருகி வளர வேண்டும் என்றால் எந்த பலன் நமக்கு தேவை? பரிசுத்த ஆவியின் பலன் தேவை. அதுதான் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவனான இயேசு கிறிஸ்து விசுவாசனாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாரு. அப்ப அந்த பரிசுத்தாவின் பலத்தினால் நம்ம நம்பிக்கை பெருகிச்சுனாக்கா நமக்கு என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த பரிசுத்தாவின் பலம் நமக்கு மிக மிக அவசியம். ஒவ்வொரு நாளும் நம்ம நம்பிக்கையில பெருகுவதற்கு அவருடைய பலம் நமக்கு அவசியம் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். அதே போல நம்ம இவ்வளவு நேரம் ஆவிக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். அதே போல இந்த ஆவிக்குரிய பலன், இந்த ஆவில பலன் கொள்வது அவசியம் என்று பார்த்தோம். ஆனா மாம்சத்தில் பலன் கொண்டு நாம் விசுவாசம் வேறுன்ற நம் மாம்சத்துக்கு கூட பலன் தேவை. எப்படி விசுவாசத்தால் நம் மாம்சத்துக்கு கூட பலன் உண்டாகும்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:11 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றார். ஆமீன். ஆபிரகாமுக்கு அதாவது பிள்ளை பாத்தீங்கன்னா ரொம்ப தள்ளி போய் 100 வயசுல ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுடைய வயசு 100 இருந்தது. அதுக்கு முன்பாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அதாவது வாக்குத்தத்தம் பண்ணபடியே அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தான். அதுதான் ஆபிரகாம் என்ன சொல்றோம்? விசுவாசின் தகப்பன் என்று நாம் கூறுகிறோம். ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்னு யாரை சொல்ல முடியும்? ஆபிரகாம் மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கர்த்தர் மேல அதிகமான விசுவாசம் வைத்தது ஆபிரகாம் ஒருத்தர் தான் பார்க்க முடியும். விசுவாசின் தகப்பனா இருந்தார். அவருக்கு ஈசாக்கு எப்படி எந்த வயதுல பிறந்தான்? 100 வயது ஆன பிறகுதான் ஈசாக்கு பிறந்தான். ஆனா சாராலும் விசுவாசித்தாள். எப்படி? அதாவது ஆண்டவர் சொன்னபடி அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை விசுவாசித்தால், அதே போலதான் விசுவாசத்தோட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டாள். அப்போ விசுவாசனாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை இல்லவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளா இருந்து கூட பிள்ளை பெற்றாள். இதுதான் உண்மையான விசுவாசம். வயது சென்ற பிறகு பிள்ளை பெற முடியாது என்பது இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். இது இம்பாசிபிள்.
ஆனா மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் என்பதை பார்க்கிறோம் இல்லைங்களா? மனுஷனால் கூடாதுதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். அப்போ விசுவாசம் தான் இங்க முதன்மையா இருக்குது. அப்ப அந்த விசுவாசம், ஆவியில விசுவாசம் கொண்டு சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி விசுவாசம் வைத்தால், அதே போல கர்ப்பம் தரிக்க அவர் பலன் பெற்று பிள்ளை பெற்றால் அந்த பிள்ளையின் பேர் தான் ஈசாக்கு. அந்த பிள்ளையோட சந்ததி தான் நாம் இருக்கிறோம் இன்னைக்கு. அப்ப ஈசாக்கின் சந்ததி தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. அப்ப வாக்குத்தத்தின் பிள்ளைகளா நாம் இருக்கிறோம். அதுதான் நம்ம சொல்றோம். ஆபிரகாம் பிள்ளைகள் எப்படி சொல்ல முடியும்? வாக்குத்தத்தத்துக்கு பிறந்த பிள்ளைகளா நாம் இருக்கிறோம் எல்லாருமே. ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு 2 பிள்ளையை ஆசீர்வதித்தார். ஒன்னு ஈசாக்கு, இன்னொன்னு இஸ்மாயில். ஆனா ஆண்டவர் இஸ்மாயிலை வந்து தேர்ந்தெடுக்கவில்லை. ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது ஈசாக்க மட்டும் தான். அப்போ வாக்குத்தத்தம் பண்ண சந்ததி யார் என்று யார சொல்ல முடியும்? ஈசாக்கின் சந்ததி. ஆனா விசுவாசம் மூலமாக தான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரி வாழானான்னு பார்க்கிறோம். வாசிக்கலாம். அடுத்தது வெளிப்படுத்தல் விசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல 7-8 மட்டும் வாசிங்க. இதோ பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமீன். ஆமீன். இந்த 7 விதமான சபைகளை, இந்த 7 விதமான சபை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட தன்மையுடைய, இப்படிப்பட்ட குணமுடைய அந்த சபைகள் இருக்குதா? ஆம். இன்னைக்கு பார்க்கும்போது 2 விதமான சபைகள் இன்னைக்கு பார்க்க முடியும். அப்படிப்பட்ட குணாதிசயங்களுடைய சபைகள். ஒண்ணு பிலதெல்பியா, இன்னொன்னு வந்து லவோதிக்க சபை. இந்த லவோதிக்க சபை தான் இன்னைக்கு அதிகமா இருக்குது. பண ஆசை உள்ள சபை. இந்த லவோதிக்க பத்தி நீங்க வாசித்து பாருங்க. சபை, அதாவது எப்படிப்பட்ட சபை லவோதிக்கன்னு பாத்தீங்கன்னா, இச்சை உள்ள சபை. பணம், வெறும் பணத்தை மட்டுமே மையமா கொண்டு இருக்கிற சபை தான் இந்த லவோதிக்க சபை. கோடிக்கணக்கான பணங்களை வைத்து கொண்டு சபை கட்டுவது, பணம் சம்பாதிப்பதே ஒரு குறியாக கொண்டிருக்குதான் இந்த லவோதிக்க சபை என்று பார்க்கணும். இன்னைக்கு அதுதான் பெருகி இருக்குது. நீங்க காணிக்க தசமா வாங்கி பெருத்திருக்க சபைகள் தான் இந்த லவோதிக்க சபை. அந்த சபை ஆண்டவர் எச்சரிக்கிறார் பணம் திரும்ப சொல்லி. ஆனா இந்த ஒரு சபை மட்டும்தான் உண்மையா நடக்கிற சபைன்னு பார்க்கணும். எது? பிலதெல்பியா சபை. ஏன்னா பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுதும் போது சொல்றாரு, அதாவது பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கும் திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். யாரப்பா சொல்றாரு? பிலதெல்பியா சபையை பார்த்து தான் சொல்றாரு. அப்படிப்பட்ட குணமுள்ள சபையை பார்த்து சொல்றாரு. ஏன்னா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தது, கொஞ்சம் தான் இருக்குது பலன். ஆனா அந்த கொஞ்ச பலத்தில் நீ எப்படி இருக்கிற? நீ என் நாமத்தை மறுதளிக்கவே இல்லை. என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால். அப்ப கொஞ்ச பலத்துல ஆவில பலன் கொண்டு அவன் நாமத்தை மறுதளிக்காம அவனோட வசனத்தை கை கொடுக்கிற சபை தான் இந்த பிலதெல்பியா சபை. இந்த ஒரு சபை மட்டும் தான் தேவனுடைய ராஜ்ய பிரவேசிக்க தகுதி உள்ளதா இருக்குதுன்னு பார்க்கிறோம். இப்போ இந்த சபையை பத்தி இங்க பாக்குறோம். ஏன்னா அந்த கொஞ்ச பலத்தினால வசந்த கை கொண்டாங்க. அவங்களுக்கு மட்டும் சொல்றாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒருத்தரும் பூட்ட முடியாது. ஆனா இந்த வசனத்தை கை கொண்டு கொஞ்ச பலத்துல அவர் நாமத்தை மறுதலிக்காமல் முடிவறந்து கை கொண்டு நடக்கிறதா இந்த பிலதெல்பியா சபை. ஆனா இந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து வருகை முன்பாக வரப்போற பெரிய அழிவு, இந்த 3ஆம் உலக போர்ல ஒரு பாதுகாப்பு உண்டு. இதே அதிகாரத்தை 10ஆம் வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலுங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமென். பாருங்க, இது கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம். யாருக்கு? பிலதெல்பியா சபைக்கு. ஏன்னா இவங்க எல்லாமே இந்த பிலதெல்பியா சபை உள்ள இப்படிப்பட்ட இயேசுவின் பிள்ளைகள் வசனத்தை கை கொண்டு நடக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். கொஞ்சம் பலன் இருக்கும்போது கூட அவர் நாமத்தை மறுதலிக்காமல் கை கொண்டு நடக்கிறாங்க. இதுதான் உண்மையான சபை. அப்ப இப்படிப்பட்ட சபைக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனம் நீ காத்து கொண்டபடியினால்
பூமியில குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்போ இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள பிள்ளைகளை மட்டும்தான் ஆண்டவர் காப்பாற்றுவாராம். வசந்த கேட்டு கை கொண்டு நடந்து முடிவது நிலைத்திருந்தால் மட்டுமே காப்பாற்றுவார். என கொஞ்ச பலம் பெற்றுக்கொண்டு அந்த கொஞ்ச பலத்திலே உண்மையா இருந்து வசந்த கை கொண்டு நடந்தால் மறுதளிக்காம அவங்க மட்டும் தான் காப்பாற்றப்படுவார்கள் என்று பார்த்தோம். கிடைச்ச ஒரு வசந்த வாசித்து முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:12 வாசிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். பாருங்க, பவுல் கூறுவதை பாருங்க. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணினார். நாம் உண்மை உள்ளவரா இருக்கிறோமா ஆண்டவருக்கு? அப்படி எண்ணினால் அதே போல இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். அப்ப கர்த்தருக்கு நாம் உண்மையா இருந்து அவருடைய வசந்த கை கூட நடந்தால் வரப்போற பேரொழில் நாம் தப்புவிப்பார். அதான் பார்த்தோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப கொஞ்ச பலத்திலும் நாம் விசுவாசம் நடந்து அவர் நாமத்தை மறுதளிக்காம முடிவு பறந்தும் இந்த பலத்தினால் நாம் கை கொண்டு நடந்து முடிவு பலத்தில் நிலைத்திருந்தால் நாம் ரட்சிப்பு அடைவோம். வரும்போது அவர் தமக்காக காத்து கொண்டிருக்கிற ரட்சிப்பு அருளும்படி இரண்டாம் பாவம் இல்லாம தரிசனம் ஆவார். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாமும் கூட ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கற்பனைகளை கை கொண்டு முடிவந்தும் 30, 60, 100 பலன் கொடுத்து நிலைத்திருந்தால் நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த ஆவில பலன் பெற்று நம்ம சாட்சி உள்ள பிள்ளைகளா வளர்ந்தோம். ஆனால் அவர் வரும்போது அந்த ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோட தான் ஒவ்வொரு நாளும் நாம் நடக்கிறோம். ஆமீன். கர்த்தருக்கே மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடி முடிக்கலாம். சோ நம்மில் ஒருவர் யாராவது ஒருவர், அதாவது இந்த வார்த்தைகளை கேட்டோம், இந்த வசனத்தை அதாவது கை கொண்டு நடப்பதற்கு நாம் உள்ளத்தை தாழ்த்தி ஒரு ஜபம் செய்யலாம். சோ நம்மில் ஒருவர் சகோதர சகலியான ஒருத்தர் ஒரு ஜபம் செய்யலாம். முடிவு ஜபம். அப்பா பிதாவே, எங்களை ஆசீர்வதிக்கும் தகப்பனே, அப்பா இதுவரைக்கும் எங்களோடு கூட இருந்து சகோதரரை மறைத்து அவ்வளவு வசனத்தையும் ஆவியிலே எங்களை பலப்படுத்துகிற எங்களை தகப்பனே, அப்பா ஒரு நாளும் என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன எங்கள் தகப்பனே, அப்பா நாங்கள் உம்மோடு எப்போதும் விசுவாசத்திலே நாங்கள் தரித்திருந்து இந்த வசனங்களின்படி நாங்கள் விசுவாசத்தினாலே எங்களுடைய பலனை எங்களுக்கு தந்த தகப்பனே உம்மை சோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கும் இந்த கூடுகையிலே கலந்து கொண்ட சகோதர சகோதரிகளையும் கலந்து கொள்ள முடியாத சகோதர சகோதரிகளையும் பெரியோர்களையும் குழந்தைகளையும் தகப்பனே நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாளும் உமது வருகை இதோ சீக்கிரமாக இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்லி தந்த எங்கள் அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த வசனத்தை அதை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள தகப்பனே எங்களுக்கு கிருபை தந்த எங்கள் அன்பின் தகப்பனே, உமது ஆவியிலே நாங்கள் நிறைந்திருந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தந்த எங்கள் அன்பின் தகப்பனே உம்மை சோத்திருக்கிறோம். இந்த 1 மணி நேரம் எங்களுக்காக நல்ல சகோதரனை மறைத்து செய்தி தந்த தகப்பனே, அவருடைய குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்மிடத்தை மன்றாடி வேண்டுகிறோம் தகப்பனே. அப்பா உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களை எங்கள் கண் முன்னே நீர் காமித்துக் கொண்டிருக்கிற தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் உம்முடைய நாமத்தை தரித்துக் கொண்டு உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. இந்த இரவு வேளையிலே உம்முடைய வருகை வருமானாலும் நாங்கள் எல்லோரும் உம்மிடத்திலே உம்முடைய வாஞ்சையோடு நாங்கள் எடுத்துக்கொள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களுக்கு தந்த கிருபை ஞானத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு துதிகன மகிமை அனைத்தும் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். Amen, amen. Thank you, brothers, sisters. Praise the Lord, brothers, sisters. Praise the Lord, brother. Praise the Lord. Thank you, brother. Praise the Lord. Thank you.